அன்புள்ள 12ஆம் வகுப்பு மாணவர்களே, காலாண்டு தேர்வுக்கு பிறகு நம்முடைய சேனலில் மீண்டும் இந்த கணக்குகள், முக்கியமான கணக்குகள்லாம் பதிவிட ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏற்கனவே காலாண்டு தேர்வு சிறப்பாக எழுதியிருப்பீர்கள். அதை பற்றிய ரிவ்யூ கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு போடுவோம். ஏன்னா 80% மேலே மதிப்பெண்களுக்கு வினாக்கள் வந்திருக்கு. அதனால் அதை பற்றி உங்களுக்கு பிறகு வீடியோ மூலமாக பதிவிடப்படும். இப்போ அந்த கணக்கை நம்ம பார்க்கலாம். 12th வெக்டர் அல்ஜிப்ராவில் எக்ஸைஸ் 6.5 2 லைன் கொடுத்துருக்காங்க. 2 லைன் ஸ்கியூ லைன்ஸான்னு கேட்குறாங்க. ஆல்சோ ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ரொம்ப முக்கியமான தேர்வுக்கு மிக முக்கியமான கணக்கு. 2 லைன்ஸ் ஸ்கியூ லைன்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் ப்ளஸ் எஸ் இன்ட்டு i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். அப்போ இதிலிருந்து இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர், இது எஸ்ன்றதுனால இது ஒரு பேரலல் வெக்டர், இணைய வெக்டர். அப்போ இதுலேருந்து ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இதை எடுத்துக்கலாம். 6i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப். அடுத்தது இது பி வெக்டர் ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். அடுத்தது ரெண்டாவது லைனு ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப் ப்ளஸ் t இன்ட்டு 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். இப்போ இதிலிருந்து இது சி வெக்டர்னு எடுத்துக்கலாம். சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். இது டி வெக்டர் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். இப்போ நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, இஃப் த டூ லைன்ஸ் ஆர் ஸ்கியூ தென் த பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ, அதாவது இந்த வெக்டர் மைனஸ் இந்த வெக்டர், அப்புறம் பி வெக்டர் டி வெக்டர், ரிமைனிங் பி வெக்டர் டி வெக்டர் இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு 0. அதாவது என்ன அர்த்தம்னா, ரெண்டு பி கிராஸ் டி வேல்யூ ரெண்டுமே பேரலாக இருக்கக்கூடாது. அப்போ சி மைனஸ் ஏ பிடி இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா தென் த லைன்ஸ் ஆர் ஸ்கியூ. அப்போ நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்போ இதுலேருந்து பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி ஈக்குவல் டு, இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ முதல்ல சி மைனஸ் ஏ பார்க்கணும். இப்போ இது சி வெக்டர், இது ஏ வெக்டர். 3 மைனஸ் 6 மைனஸ் 3, இது 2 மைனஸ் 1 1 மைனஸ் 2 மைனஸ் 2, இப்போ மைனஸ் 4. அடுத்து பி வெக்டர் ஐ வெக்டர் ஐ கேப் 1 2 மைனஸ் 3. அடுத்து டி வெக்டர் 2 4 மைனஸ் 5. இப்போ இது டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷனு மைனஸ் 3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இந்த ரோ காலம் போக மீதி 2 5 ஆர் 10 மைனஸ் 10 மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 12, அப்போ ப்ளஸ் 12. மைனஸ் 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் ஆகிடும். 1 இன்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 5 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 மைனஸ் 6, அப்போ ப்ளஸ் 6. அடுத்தது மைனஸ் 4 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் ஆகிடும். 1 இன்ட்டு 4 4 மைனஸ் 2 இன்ட்டு 2 4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு 12 மைனஸ் 10 2 மைனஸ் 1 இன்ட்டு 6 மைனஸ் 5 1. இங்கே 4 மைனஸ் 4 0, அதனால் விட்டுடலாம். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு minus 7 not equal to 0. Therefore, the lines are skew. இப்போ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது கேட்குறாங்க ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த பாக்ஸ் ப்ராடக்ட் சி மைனஸ் ஏ பி டி divided by magnitude of B cross D.
பி கிராஸ் டி, அது நான் பேரலல் வெக்டர்ஸ், அதோட கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் இந்த வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு ஏற்கனவே. அப்போ பி கிராஸ் டி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். பி கிராஸ் டி இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப். இப்போ பியோட காம்பனன்ட்ஸு 1 2 -3, 1 2 -3. அது டியோடைய காம்பனன்ட்ஸு 2 4 -5, 2 4 -5. That is equal to I cap into 2 into -5 -10 -4 into -3 -12, above +12, minus j cap into the row column eliminate ஆடும் 1 into -5 -5 minus 2 into -3 -6, so +6, plus k cap into row column cancel, 1 4 is 4 -4. This is equal to I cap 12 minus 10 2 I cap 6 minus 5 1, so minus j cap 4 minus 4 0, so k term will be 0. Therefore magnitude of B cross D is equal to square root of I component square, it is 2 square 4, j component square minus 1 square is 1. This is square root of 5. Therefore shortest distance is equal to modulus of this box product value is -7 divided by B cross D, that is square root of 5. So absolute value 7 by root 5 units. This is the shortest distance. So this is a very important sum. Okay. இது வெக்டர் அல்ஜிப்ராவில் இது ஒரு பிளேன் ஈக்குவேஷனில் 5 மார்க் கொஸ்டின். இது ஏற்கனவே 2 பிளேன் சம் நம்ம போட்டிருக்கோம். அதாவது 2 பாயிண்ட் ஒரு பேரல் வெக்டர், அப்புறம் 1 பாயிண்ட் 2 பேரல் வெக்டர் போட்டிருக்கோம். இது வந்து 3 பாயிண்ட்ஸ் நான் கொலினியர் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன், கார்ட்டீசியன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. இது பிளேனை பொறுத்த வரைக்கும் பிளேன்லேருந்து இப்போ கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஷின் நமக்கு இந்த பார்ட்லேருந்து இருக்குது. இப்போ இது ரொம்ப முக்கியமான சம்மு. இதோடைய சொல்யூஷன் இப்போ கொடுத்துருக்கிறதுலேருந்து பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸு 3, 6, -2. இது வந்து நம்ம ஏ வெக்டர்னு எடுத்துக்கலாம். ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 3i cap + 6j cap -2 k cap. அடுத்து -1, -2, 6. இந்த பாயிண்ட் வந்து பி வெக்டர், இட் இஸ் ஈக்குவல் டு -i cap -2j cap + 6k cap. அடுத்து 6, 4, -2. இந்த பாயிண்ட் வந்து சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 6i cap + 4j cap -2k cap. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம் கேட்குறாங்க. பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் வெக்டர் ஃபார்ம். இப்போ இதோட ஈக்குவேஷன் என்ன? இப்போ ஆர் இதில் வந்து 3மே வந்து பாயிண்ட்டு. இப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் அடுத்தது வந்து ஒரு பேரல் வெக்டர் இருக்கும், அது வந்து பி மைனஸ் ஏ வெக்டர். இப்போ ஒரு பேரல்னும் போது நம்ம எஸ்ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது சி மைனஸ் ஏ ஒரு பேரல் வெக்டர், அப்போது அதுக்கு டீன்னு போட்டுக்கிறோம். இப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ ப்ளஸ் டி இன்ட்டு சி மைனஸ் ஏ. தேர்ஃபோர் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் வந்து 3i cap + 6j cap -2k cap ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ -i -3 -4 i cap -2 -6 -8 j cap 6 -half -2 +2 plus 8 k cap. This is s into b minus a plus t into c minus a. 6 minus 3 3 I cap 4 minus 6 minus 2 j cap
minus 2 minus of minus plus, so minus 2 plus 2 0, so k term will be 0. So r vector is equal to 3i plus 6j minus k plus s into minus 4i minus 8j plus 8k plus t into 3i minus 2j. This is parametric vector form equation. And next, non-parametric. Non-parametric vector form. So this is the equation. நமக்கு r vector minus a vector dot b minus a b minus a c minus a அதோட கிராஸ் ப்ராடக்ட் பார்த்துக்கணும். c minus a அதோட கிராஸ் ப்ராடக்ட் is equal to 0. இதே வந்து இப்படியும் போடலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் r minus a b minus a c minus a equal to 0. எல்லாமே ஒரு வெக்டர் நான் இஸ் எ கோப்ளனார் அந்த மாதிரி கான்செப்டில் இது நமக்கு வந்துடும். ஆனால் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஒன்றால் இந்த மெத்தடில் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பி மைனஸ் ஏ சி மைனஸ் ஏதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பி மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி மைனஸ் ஏ வெக்டர், இது வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்ம். முதல்ல ஐ கேப் ஜே கேப் கே கேப் போட்டுக்கணும். பி மைனஸ் ஏ நமக்கு இங்கே இருக்குது. இப்போ minus 4 minus 8 plus 8. அடுத்தது c minus a இங்கே இருக்குது 3 minus 2 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ i கேப் இப்போ 8 into 0 0 minus 2 into 8 minus 16. அப்போ minus of minus plus 16 minus j cap இந்த ரோ காலம் போயிடும். minus 4 into 0 0 minus 3 into 8 24 plus k cap இந்த ரோ காலம் கேன்சல் ஆகிடும். minus minus plus 4 2 சார் 8 4 8 minus 3 into minus 8 minus 24 plus 24 is equal to 16 I cap minus into minus plus 24 j cap plus 32 k cap. 32 k cap. Therefore, this is r minus r vector minus a vector. A vector எங்க இருக்கு? That is 3 I cap plus 6 j cap minus 2 k cap. Dot product b minus a cross c minus a கண்டுபிடிச்சிருக்கோம். That is 16 I cap plus 24 j cap plus 32 k cap equal to 0. இது வந்து r டாட் இது ஒன்று போட்டுக்கலாம். மைனஸ் இந்த டேர்ம் இந்த காம்பனண்ட் டாட் இது ஒன்று போட்டுக்கலாம். r வெக்டர் டாட் 16 I cap plus 24 j cap plus 32 k cap. இப்போது மைனஸ் இருக்குது. இந்த மைனஸ் இங்கே வந்தால் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த வெக்டர் டாட் இந்த வெக்டர் இப்போ 3 I cap plus 6 j cap minus 2 k cap dot 16 I cap plus 24 j cap plus 32 k cap. இப்போ இது வந்து அப்படியே வச்சுக்கிறோம். as it is equal to 3 into 16 நமக்கு 48 48. அதே மாதிரி 6 இன்ட்டு 24 144 144 மைனஸ் 2 இன்ட்டு 32 64. therefore r வெக்டர் இதுலேருந்து நம்ம ஒரு 8 காமனாக எடுத்துடலாம். இதுலேருந்து 8 காமனாக எடுத்துட்டா r வெக்டர் டாட் 2 I cap plus 3 j cap plus 4 k cap is equal to இதை சிம்பிளை பண்ணால் 144 48 minus 64 வந்து 128. இப்போ ஒரு 8 டேட் பண்ணிட்டா r வெக்டர் டாட் 2 I cap plus 3 j cap plus 4 k cap
is equal to 128 divided by 8 வந்து 16. இதான் வந்து நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஃபார்ம். அடுத்தது கார்ட்டீசியன் ஃபார்ம். இப்போ ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப்னு எடுத்துக்கிறோம். தேர்ஃபோர் இப்போ ஆர் வெக்டருக்கு பதிலாக xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ x into 2 2x, y into 3 3y, z into 4 4z is equal to 16. இப்போ 16 into minus 16 is equal to 0. இதான் நமக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். இதே கார்ட்டீசியன் வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்மில் வச்சும் போடலாம், நமக்கு தேவையில்லை, இவ்வளோ சிம்பிளாக போட்டுக்கலாம். இப்போ இதான் நமக்கு நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் வெக்டர் ஈக்குவேஷன்.